ஹாய், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து நான் இப்போ ஒரு பேக் பெயின்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் மேம். அது அந்த டைமுக்கு நல்லா இருக்கு. ஒரு 15 டேஸ் நல்லா இருக்கு, 20 டேஸ் நல்லா இருக்கு, இல்லை ஒரு 30 டேஸ் நல்லா இருக்கு. அகெயின் எனக்கு அந்த பெயின் வருது. இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதா? திருப்பி திருப்பி வருதுன்னா நம்ம எப்படிலாம் அதை சரி பண்ணலாம்? மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி தான் வருது. அகைன் அண்ட் அகைன் வந்து அதை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இது எதனால அகைன் வருது அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க ஒரு பெயினை ட்ரீட் பண்றீங்கன்னா பெயினை மட்டும், அந்த வலியை மட்டும், சிம்டமை மட்டும் ட்ரீட் பண்ணாம அந்த பெயின் எதனால வருதுங்கிறத கண்டுபிடிச்சு அதையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணணும். அலாங் வித் தட், ஒன்ஸ் அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தெரபிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அலாங் வித் தட் யூ ஹேவ் டு மெயின்டைன் த போஸ்டர். நீங்க எதனால அந்த வலி வந்திருக்கு, நீங்க அப்நார்மலா உட்காந்துருக்கலாம், இல்ல தப்பான பொசிஷன்ல நடக்கிறவங்களா இருக்கலாம், ஒரே சைடு வெயிட் போடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸையும் மாடிஃபை பண்ணிட்டு அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு டெய்லி ஆக்டிவிட்டி பாடிக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெயின் வராம இருக்கும். பட் நீங்க இதெல்லாம் பண்ணாம சும்மா ஒரு சிம்டம்ஸை மட்டும் நான் சப்சைட் பண்ணிக்கிட்டேன், அந்த டைமுக்கு எனக்கு பெயின் பெட்டர் ஆனா போதும், நீங்க எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த பெயின் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணதான் போகுது. ஸோ எப்பவுமே ஒரு பெயின் வருதுன்னா அந்த ரூட் காஸ் எதனால வருது அதை சப்சைட் பண்ணாதான் நீங்க இனிமே அந்த பெயினை வந்து த்ரூ அவுட் கேரி அவுட் பண்ணாம இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.